வணக்கம் நண்பர்களே. இந்த விழித்த நண்பர்களே வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் வாங்கி நன்றி. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு வந்து கருத்து கணிப்பு கேட்குறாங்க. ஆன்லைன்லேயும் இல்லைன்னா டெல்லிக்கு முகவரியில் அனுப்பலான்றாங்க. அது வந்து ஒரு கருத்து கணிப்பு. எல்லா பரவலாக மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா ஏன் ஒரே நாடு அந்த தேர்தல்னா, இப்போ சும்மா வருஷம் ஃபுல்லா எலெக்ஷன் நடத்திட்டு தான் இப்போ பாருங்க 4 மாநிலம் நடந்தது. அப்புறம் லோக்சபா. அப்புறம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது செக்யூரிட்டிலேருந்து பலவித மாற்றங்கள் நடக்கணும். அதுக்கெல்லாம் செலவு ஆகுது நிறையா. அவங்களையும் அதிகாரிகளையும் பிஸியாக வைக்க வேண்டியிருக்கு. வேலை அவங்க செய்ய முடியல. மக்களுக்கு எப்போதும் எலெக்ஷன் தான் போரிங். அதனால 5 வருஷத்துக்கு ஒரு தடவ தான். இது வந்து காங்கிரஸ் கலைச்சதுனால வந்த நிலைமை. ஸோ அதுக்காக கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்புறம் டிசைட் பண்ணுவாங்க. இது வந்து முன்னாடி இருந்த ராம்நாத் கோவிந்த் ஜனாதிபதி முன்னாள் அவர் தலைமையில் இதை கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது, ஒரு பக்கம் அண்ணாமலைட்ட 61 பேர் ரிட்டயர்டு எஸ்பி மோகன் தலைமையில் 61 பேர் போலீஸ் ஓய்வு பெற்றவங்க வந்து பாஜகவில் இணையிறாங்க. அப்போ அவங்களையெல்லாம் வந்து அங்கங்கே அதை ஸ்பாட் பண்ணி அவங்களுக்கு ஏரியா கொடுத்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. இது போக ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு 200 பேர் இந்த மடத்து ஆளுங்க அங்கங்கே அந்த மடத்தை நிர்வகிக்கிறவங்க அவங்களையெல்லாம் உட்காந்து மோடி வந்தப்போ பேசி அந்த மாதிரி 200 பேர் ஃபாலோ அப்பில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது பக்கம் இப்போ அந்த சேலத்தில் ஒரு துணைவேந்தர் நல்ல எண்ணத்தில் பண்ணும்போது இவங்க தடுத்து நிறுத்தி அது வீடியோ ஆதாரத்தை அண்ணாமலை விட்டனையும் அண்ணாமலைக்கு இந்த மாதிரி மிரட்டல் தோனி கைது பண்ணி சும்மா ஒரு விட்டு பார்க்குறது பண்ணுறது பூரா. அதாவது இவங்களுக்கு வந்து அதுக்கு தானே நாங்கள் வந்து சான்சலர் ஆகிட்டா இந்த மாதிரி கொள்ளையடிச்சிக்கலாம் எல்லா ஆளுகளை போட்டுக்கலாம் நினச்சாங்க. அதுக்கு இடம் தரல கவர்னரு. அது எப்படி தருவார்? எல்லா ஸ்டேட்லையும் இல்லை, அது இங்கே மட்டும் ஸ்பெஷலாக தருவாரா? அப்போது அந்த மாதிரிலாம் போகும்போது இவங்க அந்த துணைவேந்தர் சும்மா அலக்கடிச்சு நைட்டில் கொண்டு போய் அப்புறம் ஜாமீன் விட்டாங்க. இது ஒரு மிரட்டல் தோனி தான். அதுதான் அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் ஆடியோவோட. ஸோ எதுக்கும் தயார், வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பூரா ஊழல் பசங்க, எதுலையாவது சம்பாதிக்கணும் இல்லாட்டி இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் போய் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பழனிசாமி போய் இது அடிமை அப்படின்னாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? அன்றைக்கி 2500 பொங்கல் கொடுக்கும், 5000 கொடுக்குனாங்க. இவர் யோசிச்சு இப்போ தான் என்னமோ 1000 தர்றாரு பொங்கலுக்கு. அதான் பழனிசாமி இப்போ 5000 கொடுன்னு சொல்லியிருக்கா. அப்படி என்ன இந்த மாதிரி தான் எதிர்கட்சியாக ஒரு பேச்சு. எல்லாம் அப்படி தான். அது டாஸ்மாக்லேருந்து எல்லாமே இப்போ ஒரு பேச்சு, அப்போ வருது. இவங்களை நம்பி ஓட்டு போடுற மக்களும் என்ன. இங்கே எப்படி இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி ஆட்கள் முதல்ல வந்தப்போ நடவடிக்கை வந்தப்போ அவங்கள அடித்து துன்புறுத்தி பண்ணாங்கள்ல, அது இப்போ ஜெயிலில் தான் இருக்கா அப்படி செந்தில் பாலாஜி. அந்த வரிசையில் இப்போ மம்தா ஏற்கனவே சட்டசபையிலே ஒரு ஆட்டம் ஆடினா அப்படி வரும்போது, இப்போது இதே அமலாக்கத்துறை அதிகாரியில் போய் விசாரிக்கும் கதவு திறக்கலை. அந்த ஊழல் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்களில் ஊழல் பண்ண மந்திரி சரி உடச்சிட்டு போகும் உள்ளே தொண்டர் இருக்கான், அவன் மண்டையை உடைக்கிறான் அமலாக்கத்துறை. தப்பிச்சா பொழிச்சா போதுன்னு வராங்க. இது குறித்து ஏதோ ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறா அப்படி மம்தா என்ன. அங்கே அப்போ இதை இனிமேல் பயங்கரமாக மாறும் மம்தாக்கும். ஆனால் இங்கே எப்படி செந்தில் பாலாஜி போனால் அந்த நிலமை தான் அங்கேயும் வரும். ஏற்கனவே 2 பேர் உள்ளே இருக்கான் மம்தாட்ட நடக்குது. இப்போ கெஜ்ரிவாலுக்கு கைது நடவடிக்கை போகும். அமலாக்கத்துறை 4 தடவை சம்மன் அனுப்பிச்சாச்சு. இப்போது இதெல்லாம் என்ன, அதாவது அவங்க ஆஜராகி விளக்கம் சொல்லாமல் அவங்களையெல்லாம் அடித்தா சும்மா இருப்பாங்களா? பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த வருடா இது பண்ணலாம். இது தெரியாமல் இவனுங்க இப்போ அதே பொன்முடி என்ன ஊழல் பண்ணாலும் போய் ஆஜராகிட்டு வந்துட்டு அப்படி அது கேஸ் அந்த மாதிரி உள்ளே போகிறது அது வேறு விஷயம். இப்போ செந்தில் பாலாஜி தான் அந்த காசு வாங்கின சம்மந்தமான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. அதை ஏதோ சரி பார்க்கணும் ஆவணத்தை. இவர்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் இந்த வழக்கில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த மணல் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் வந்து 3 பேர் எங்களுக்கு தொடர்பு இல்லை நிறுத்துவீங்க இன்னொருத்தரில் கோர்ட் இப்போ அவங்களுக்கு ஸ்டே கொடுத்துருக்கு மணல் கொள்ளையர்களுக்கு. இது ஜனநாயகத்தில் அப்படி தான் அப்படி போய் தான் வர வேண்டியிருக்குது. அது தெரிஞ்சால் அவங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டுருக்கானுங்க. இப்போ பொருளாதாரத்தை சரி செய்யாமல் பஞ்சப்பாட்டு பாடு திமுகன்னு ஒரு அடி அடிச்சிட்டார் அண்ணாமலை.
சேலத்தில் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவருக்கும் 5000 கோடி இப்போ 1000 கொடுக்குறாரு. தமிழக ஒட்டுமொத்த கடன் தொகை 8.23 லட்சம். இதில் 40% திமுக ஆட்சியில் மட்டும் வாங்கப்பட்டுள்ளது. அப்போது தமிழகம் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த திமுக அரசிடம் எந்த திட்டமும் இல்லை. பொருளாதாரத்தை சரி செய்யாமல் பஞ்சப்பாட்டு பாடுவதே திமுக செயலாக உள்ளது. இந்திய அளவில் மிக குறைந்த முதலீடு தமிழகத்தில் தான் வந்துள்ளது. முதல்ல துபாய் சேர்ந்து 6000 கோடி முதலீடு. முதலீட்டுக்கு மாநாடு நடத்தி 5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வரும் என்பதை ஏற்க முடியாது. அது பேலம் பெரியார் கால துணைவேந்தர் கைது விவகாரத்தில் என்னை விசாரணைக்கு அழைத்தால் சந்திக்க தயார். இன்னும் பல ஆவணங்கள் என்னிடம் உள்ளது. இது தொடர்புடைய அனைத்து போலீஸ் அதிகாரிகளையும் வம்பிழுக்க தயாராக உள்ளேன். லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக மத்திய குழு முடிவு செய்யணுன்ட்டு. அதனால் அவர் முடிவில் தான் இருக்கார். இவர் போலீஸ் அதிகாரி ரிட்டையர்லாம் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 8 மணி நேரம் தான் அவங்களுக்கு வேலை வேணும், அது மாதிரிலாம் பண்ணுவேன் ஆட்சிக்கு வந்து அது மாதிரிலாம் சொல்கிறார் இப்போ. ஸோ இந்த திமுக ஒன்றுமே செய்யாத திராவிடியன் ஸ்டாக்ஸு வெறும் வாய்ப்பந்தல் தான். இப்போ அந்த வேந்தரை கைது பண்ணதுக்கு அவர் ஒரு இது பண்ணி துணைவேந்தர் இப்போது அதுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். எல்லா போலீஸ் அதிகாரியும் சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் எடுத்து விட்ருவோம், உங்களுக்கு தான் அசிங்கம் அரசுகள் அப்படின்ட்டார். அப்படி தான் போகுது. ஒன்றும் பேசி பிரயோஜனம் அவங்களெல்லாம் ஒரு சரியான திட்டமிடல் ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இருக்கும். பொறுத்து பார்ப்போம். நன்றி.